நெடுங்கண்டம் அருகே முள்ளம்பன்றி இறைச்சியுடன் வடமாநில தொழிலாளியை கைது செய்தனர். நெடுங்கண்டம் குடிப்பட்டியில் ஏலத்தோட்டத்தில் வேலை செய்து வரும் பீகாரை சேர்ந்த நபர்தான் கைது செய்யப்பட்டது. கடந்த தினம்தான் வழக்கின் பாகமாக உள்ள சம்பவம் நடந்துள்ளது. ஆதிவாசி பிரிவை சேர்ந்த பீகார் பெல்காம் மஞ்சூர்கோலா பகுதியை சேர்ந்த சீலாஸ் எம்பாரமின் குடிப்பட்டிக்கு அருகில் வாகனம் இடித்து இறந்த நிலையில் முள்ளன்பன்றியை கண்டுள்ளார். பீகாரில் வேட்டையாடுவதற்கு சிலாஸ் உட்பட ஆதிவாசி பிரிவை சேர்ந்தவர்கள் காட்டிற்கு செல்வது வழக்கம். அதனால் கிடைத்த முள்ளன்பன்றியை தங்குமிடத்திற்கு கொண்டு சென்று சமையல் செய்துள்ளார். தொடர்ந்து கட்டப்பணியில் உள்ள நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. நண்பர்களுடன் இறைச்சி சமையல் செய்து சாப்பிடுவதற்காக கட்டப்பனைக்கு இறைச்சியும் சாக்கில் எடுத்து அவர்களை நம்ப வைப்பதற்காக முள்ளன்பன்றியின் முள்ளுகளையும் இதனுடன் எடுத்து சென்றுள்ளார். கட்டப்பனையில் காவலர்கள் நடத்திய சிறப்பு பரிசோதனையில் சாக்கை கண்டு இறைச்சியையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து வனத்துறையின் குமுளி ரேஞ்ச் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்து இறைச்சியும் குற்றவாளியும் வனத்துறை கைமாறினர். 5 கிலோ முள்ளன்பன்றியின் இறைச்சியும் முள்ளுகளும் இதை வெட்டுவதற்கு உபயோகித்த கத்தி சாக்கு உட்பட வனத்துறை கண்டுபிடித்தது. சீனியர் ஃபாரஸ்ட் ஆபீசர் KV சுரேஷன் தலைமையில் தகவல் சேகரிப்பு நடத்தப்பட்டது. குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். வட மாநிலங்களில் ஆதிவாசி பிரிவிலிருந்து கேரளத்தில் வேலைக்காக வருபவர்களுக்கு வனவிலங்கு சட்டத்தை குறித்துள்ள விழிப்புணர்வு இல்லாததும் தொழில் உரிமையாளர்கள் வனத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்தை குறித்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அதே நேரம் வரும் நாட்களில் வடமாநில தொழிலாளிகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் சிறப்பு பரிசோதனை நடத்தவும் குமுளி ரேஞ்ச் ஆபீசர் உத்தரவு கொடுத்துள்ளார். நியூஸ் பியூரோ, குமுளி.